மதுரை அலங்காநல்லூர் அருகே கீழக்கரை அந்த இடத்துல 100 கோடி செலவில் கலைஞர் ஏறு தழுவும் அரங்கம் அமைக்கப்பட்டது. இந்த ஆண்டு ஜனவரியில தான் அதை திறந்து வச்சிருந்தாங்க. அதை பொறுத்த வரைக்கும் 100 கோடி முதலீடு பண்ணியிருக்காங்க. இவ்வளவு பெரிய முதலீடுங்கிறது ஒரு கலாச்சார மையத்தை கடைபிடிப்பதற்காக அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் என்ன பண்றாங்கன்னா, அவங்க கிட்ட அங்கேயே இருக்கக்கூடிய ஒரு சிறிய அரங்கமா இருந்தாலும் சரி, சிறிய திடலா இருந்தாலும் சரி, அங்கேயே ஜல்லிக்கட்டை வச்சு அவங்க முடிச்சிடுறாங்க. இப்ப இது போன்ற முதலீட்டில் மிகப்பெரிய முதலீட்டில் கொண்டு வரது இதை மெயின்டைன் பண்றதுக்குன்னே மாசம் மாசம் ஒரு பெரிய காஸ்ட் ஆகும். இப்ப இதை சாதாரணமாவே இதை பாத்துக்கணும் அப்படின்னா ஒரு 15-18 பேராவது வேணும். இப்ப தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில இந்த 15 பேரை நியமனம் பண்ணிருக்காங்க. இப்ப அங்க பெருசா யாருமே பார்வையாளர்கள் வருவதும் இல்லை, நிகழ்ச்சியும் நடைபெறுவதில்லை. இப்ப பார்வையாளர்கள் வந்து போனா அதுக்கான போக்குவரத்து வசதிகளுமே அங்க இல்ல. சனி ஞாயிறுல யாருக்கிட்ட ஓன் வெஹிக்கிள் இருக்கோ அவங்க வந்து பார்த்துட்டு போறாங்க. அதுக்காகவும் எதுவும் நுழைவு கட்டணம் அப்படிங்கிறது எதுவும் வசூல் பண்றது இல்லை. போக்குவரத்து இல்லை அப்படிங்கிறது பெரும் குறையாக சொல்லப்படுகிறது. இப்போ அப்படி இருக்கும்போது இந்த இடம் பாழாகி போய்விடும். 100 கோடி முதலீடு போட்டிருக்காங்க, அதை பராமரிக்கலைன்னா அது என்ன ஆகும்? ரெண்டாவது, இது கட்டும் போதே டிவில ஒரு விவாதம் பண்ணியிருந்தோம். இதனுடைய தேவை என்ன அப்படிங்கிறதையே பத்தி பேசியிருந்தோம். இப்போ செய்தி வந்திருக்கிறது, 100 கோடி இது பாழாகக்கூடிய நிலைமையில இருக்கு, இது போதிய பராமரிப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. இந்த செய்தி எப்படி பாருங்க? இந்த செய்தியை நீங்க எனக்கு சொல்லும் போது சென்னைக்கு மிக மிக அருகில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் கட்டினாங்க. அது இன்னும் அப்படியே தான் இருக்கு, மிக அருகில தான் இருக்கு. அதாவது எப்படி போனோம்னா நீங்க அங்க கிளாம்பாக்கம் போய் தான் போகணும். எப்படி ஒரு இடையூறாக இருக்கிறது, நம்ம இன்னும் மக்கள் எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படின்றது தெரியும். அது வேற வழி இல்லை, அது ஏற்றுக்கொண்டு தான் நம்ம யூ டு லிவ் வித் தி ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அந்த மாதிரிதான் இந்த நீங்க சொல்லக்கூடிய இந்த அலங்காநல்லூருடைய இந்த மைதானம். அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி கூட அந்த 2வது செய்தியில கூட பார்த்தோம், எப்படி ஒரு விளம்பரத்துக்காக செலவு பண்றீங்க, உங்களுக்கு காசு இல்லையா அப்படின்ற போது ஒரு 2-3 விஷயம் வந்து பார்வையாளர்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஒன்று, இந்த ஃபார்முலா 4 ரேஸ் அப்படின்னு சொல்லி இங்க நடத்தினாங்க. அதனால யாருக்கு என்ன பயன்? விளையாட்டு வீரர்களுக்கு சார், விளையாட்டு வீரர்களுக்கு தான் பயன். பார்வையாளர்களுக்கு என்ன பயன்? அதனால என்ன ஒரு முதலீடு வந்தது சென்னையில ஒரு மைய பகுதியில, அதுக்காக சில பல கோடிகள் செலவழித்து அதை பண்ணாங்க. இன்னைக்கு அந்த சாலைகள்லாம் அப்படிதான் இருக்கிறது. சரி, அப்படி செய்ய முடியும் அப்படின்னா சென்னையில இருக்கக்கூடிய எல்லா சாலைகளும் அப்படி மேம்படுத்த முடியல. அப்ப முடியும், ஆனா எங்களுடைய நிகழ்ச்சி நாங்க பண்றதுக்கு மட்டும்தான் பண்ண முடியும். சென்னையை உலகமயமாக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஈடு இன்னொன்னு இருக்கு. மெரினால என்ன பண்ணாங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கான பாதை பாலம்னு அப்படின்னு அடிச்சாங்க. பாலம் போட்டப்பே புயல் அடிச்சுட்டு போயிடுச்சு. சார், எவ்வளவு பெரிய ஒரு மாற்று சிந்தனையை கொண்டு வந்தாங்க. நீங்க நம்மளுடைய சிந்தனைகள் வரவேற்கிறோம். அந்த பாலத்தை அமைத்ததுக்கு நம்மளுடைய சிந்தனைகள் நம்மளுக்கு வரவேற்பு உண்டு. ஆனா அது எப்படி போடுறாங்க பாருங்க, தொலைநோக்கு சிந்தனையா இருக்கணும்ல சார். அந்த புயலுக்கு 1 கோடி ரூபாய் அடிச்சுன்னு போனா அப்போ நீங்க வருஷம் 1 கோடி ரூபாய் கொடுத்தா பாலம் போட முடியும். ஸோ எதுக்கு சொல்ல வர, இந்த ஃபண்ட்ஸ் நம்ம வந்து அந்த நிதியை வந்து ஒதுக்கீடு செய்து அதில் முதலீடு செய்யும்போது அதுல தொலைநோக்கு பார்வை இருக்கணும். இப்போ நீங்க சொல்லக்கூடிய பகுதி எங்க இருக்கிறது? மதுரையிலேருந்து மிக மிக அருகிலோ அந்த அருகில தான் இருக்கு. ஏன்னா போக்குவரத்து வசதி கிடையாது. இன்னொரு விஷயம், ஜல்லிக்கட்டு அப்படின்றது இந்த அந்த காலகட்டத்தில் வரக்கூடிய ஒரு சீசனல் விளையாட்டு. நம்மளே பார்க்குறோம், கிரிக்கெட்டாக இருந்தால் கூட ஐபிஎல்லாம் ஒரு காலகட்டத்தில் நடக்கிறது. வருஷம் முழுக்க ஐபிஎல் நடக்காது இல்லையா? அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நடக்கக்கூடியதான் இந்த ஜல்லிக்கட்டு. இந்த ஜல்லிக்கட்டுக்கு வழிவகுத்து கொடுத்தவர் பாரத பிரதமர். அவருடைய பேர்ல ஏதாவது இந்த தமிழக அரசு அவருக்கு ஏதாவது ஒரு நன்றி கடன் பண்ணிருக்கலாம் அப்படின்னா ஒரு கேலரி கூட ஒரு பேர்ல வச்சிருக்கலாம். ஆனா அதெல்லாம் வைக்கல, அவங்களுக்கு தோணலை. அது வேற விஷயம். பெருந்தன்மை என்பது எப்போதுமே கிடையாது, அது கடந்து போகும். அப்படி இருக்கிறச்சே மதுரையிலேருந்து பல கிலோமீட்டர் தள்ளி இந்த ஒரு அரங்கத்தை அமைச்சிருக்காங்க. அந்த ஜல்லிக்கட்டு காலகட்டத்தில் மட்டும் பேருந்து வசதி, அந்த மாதிரி சாலை போக்குவரத்து மேம்பாடு எல்லாம் பண்றாங்க. அதுக்கப்புறம் இல்லை. நம்ம அவசரமா இங்க என்ன பண்ணாங்க, கிண்டியில அந்த ஹார்ஸ் கிளப், இந்த ரேஸ் கிளப் இருக்கு பாத்தீங்களா, அதை கையப்படுத்தினாங்க. எதனா சொல்லி கையப்படுத்தினாங்க, இது வந்து மாநகராட்சியோட இடம், அதோடைய மிச்சம் இருக்கிறது, அதோடைய
கட்ட வேண்டிய பணம் எல்லாம் மிச்சம் இருக்குது, பல வருஷங்கள் அங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கையப்படுத்தி அதை நாங்கள் லேக் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பண்றாங்க. பொறுத்திருந்தா பார்க்கணும். எதுக்கு சொல்றேன், சில இடத்துல ரொம்ப உடனே போய் ஆக்கிரமித்து அதை இது விஷயம் பண்றாங்க. அதுவும் சரியா நடக்க மாட்டேங்குது. அதுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வையும் கிடையாது. இந்த பக்கம் நீங்க சொல்ற மாதிரி பல கோடிகள் செலவழித்து ஒரு பெரிய அரங்கம் போல என்ன நினைச்சிருக்காங்க, இந்த ரோமன் காலகட்டத்தில் கொலிசியம் போல இருக்கும், அந்த மாதிரி ஏதோ நம்மளை பத்தி பேசுவாங்கன்னு சொல்லி அந்த ஒரு சிந்தனையில கட்டிருப்பாங்க போல இருக்கு. பட் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஏன்னா அது யாருமே உபயோகப்படுத்தவில்லையே. அந்த காலத்துல அந்த வீரர்கள்லாம் உபயோகப்படுத்தினாங்க. அது ஒரு வரலாற்றுல இருந்தது. ஆனா இது வீண் செலவு தானே. அது நீங்க சொல்லக்கூடிய மாதிரி ரெண்டாவது அவரு அதை ஓபன் பண்ணும் போது அவருடைய பெயரில் ஓபன் பண்றதுக்கே பல எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. அதிமுக எல்லாம் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்ததை நம்ம பார்த்தோம். பாஜக எதிர்ப்பு தெரிவித்த பார்த்தோம். அவருக்கும் ஜல்லிக்கட்டுக்கும் என்ன சம்பந்தம்ங்கிற கேள்வி எல்லாம் எழுப்பப்பட்டது. அவருக்கு கூட பெரியார் கோளரங்கம்னு இருக்கிறது. கோளரங்கத்துக்கு பெரியாருக்கு என்ன சம்பந்தம்? நீங்க சர் சி வி ராமன் பேரை வைங்க, அவரு ஒரு விஞ்ஞானி. இல்ல குறைந்தபட்சம் ஜிடி நாயுடு பெயரை வைங்க. உங்களுக்கு அவரு தான் சர் சி வி ராமன் பிடிக்காது, ஜிடி நாயுடு பேரை வைங்க. அந்த துறை சம்பந்தப்பட்டமாக ஒரு பெயர் வேணும் இல்லையா? நான் ஒன்றும் தவறா சொல்ல, நிறைய இடம் இருக்கிறது, வைக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறது. அதில் நம்ம மாற்றுக்கிறது இல்லையா? அவர்களுடைய சிந்தனையில் இருக்கக்கூடியவங்க அப்படி இருக்கிறச்சு. அது அந்த டிபார்ட்மெண்ட் அந்த இதுல இருக்கக்கூடிய திறன் படைத்தவர்களோட பேர் தானே வைக்கணும். ராமானுஜம், கணித மேதை ராமானுஜம். எங்கேயாவது மெட்ராஸ்ல ராமானுஜம் தெருன்னு தான் இருக்குமே தவிர்த்து ராமானுஜத்துக்கான ஏதாவது ஒரு நகரமோ இல்லை ஒரு சாலையோ இருக்கிறதா? பிரதான சாலைகள் இருக்கிறதா? இன்னைக்கு பல விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் இன்னொரு வாட்டி பேசுவோம். இந்த விஷயத்துக்கு நம்ம பேசும்போது அது ரெண்டுக்கு விடுறாங்க, சில நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது, சில தனியார் நிகழ்ச்சிகள் நடக்குது அப்படின்றாங்க. இல்ல சொல்லப்போனா ஏப்ரல் 2024 அந்த ஒரு காலகட்டத்தில் பத்திரிகை செய்தியில பார்த்தேன், அந்த அரங்கத்துல இருந்து கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய் மின் கட்டணம் பாக்கி இருந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் கட்டியிருப்பாங்க. நான் சொல்றது ஒரு பழைய செய்தி. ஸோ எந்த அளவுக்கு ஒரு யூசேஜ், ஃப்ரீக்வெண்ட் யூசேஜ் ஆக இருக்குமானால் அது நிச்சயமாக அது சொல்லக்கூடிய மாதிரி ஒரு ப்ராஃபிட்டபிளாக இருக்கும். ஆனா அந்த மாதிரி இல்லை. இது ஏதோ ஒரு அவசரமாக ஒரு படபட என்று ஒரு நிதானம் இல்லாம கட்டமைக்கப்பட்டு, அதுவும் ஒரு 3-4 மாசம் அந்த போட்டிகள் நடக்கக்கூடிய காலகட்டத்துக்கு இவ்வளவு பெரிய தொகை செலவிட்டு கட்ட வேண்டுமா என்பது முதல் கேள்வி. ரெண்டாவது, அங்க மதுரையிலேயே இன்னும் அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, பாரம்பரியமாக நடக்கக்கூடிய பல ஜல்லிக்கட்டுகள் இன்னும் அதே அந்த இடத்துலயே தான் நடக்குது. அதனால இது ஒன்றும் பெரிய ஒரு விஷயம் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இது ஒரு வீண் செலவு தான். இதை அடுத்த கட்டமாக இவங்க என்ன பண்ண போறாங்க, அதை பிரித்து இதுல ஏதாவது பண்ண போறாங்களா? இதை விளையாட்டு துறைக்காக எடுத்துக்கொண்டு அடுத்த கட்டமாக ஏதாவது வரப்போகுது. ஏன்னா இவ்வளவு பெரிய அரங்குன்றது ஆல்ரெடி அங்க இருக்கக்கூடிய பாரம்பரிய விளையாட்டுகள் அந்தந்த கிராமத்துல அங்கிருந்து நடக்குதுன்ற போது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல ஒரு குறிப்பிட்ட சில நாட்களுக்கு மட்டும் நடக்க போற இந்த விளையாட்டுக்கு இவ்வளவு பெரிய அரங்கம் தேவையா அப்படின்றது மதுரை மக்கள் கிட்ட ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த விளம்பர அரசு அதை என்ன பண்ண போறாங்கன்றது.